ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க ஸ்மைலி. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கொல்லிமலை தாங்க போகிறோம். எல்லாருமே கொல்லிமலை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் கொல்லிமலை இருக்கிற ஆகாய கங்கை இது யாருமே அதிகமாக போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் அதிகமாக இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் பைக்கருக்கு ஏற்றாப்புல பெரிய பிளேஸ்லாம். சரி, ஓகே, இருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் பார்த்துக்குருவோம். இப்போ நம்ம இளையாங்கை டு கொல்லிமலை அப்படின்னு கிளம்புறோம். ஆனால் நான் மதுரையிலேருந்து கொஞ்சம் கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கும் நாமக்கல்லில் வந்து செட் ஆகிக்கிறாங்க. ஓகே, போயிட்டுருக்கிற நேரம் கரெக்டாக 8 மணி காலையில் 7:30 மணி 7:45 மணி ஆகுது. ரொம்ப பனியாக தான் இருக்குது, ரொம்ப தெளிவான ரோட இல்லை. ஓகே, போயிட்டே இருப்போம், பார்த்துக்கலாம். இடையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க. இந்த இங்கே காட்டுறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல்னால், மற்ற அருவியில் நம்ம அதிகமாக குளிக்க முடியாது. குற்றாலத்தில் எல்லா அருவியும் குளிச்சிருப்போம், ஆனால் இந்த மாதிரி அருவியில் குளிச்சிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கிற அருவி. ஓகே, ஆகாய கங்கைக்கு கொல்லிமலைக்கு வாசலில் வந்தாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வேண்டியதான் வேலை. ஓகே, எல்லாம் மீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொல்லிமலை பீச்சில் ஏறிக்கிட்டு இருக்கோம். ரோடு என்னப்பா என்ன சாதாரண ரோடு மாதிரி நினைக்காதே, அப்படியே செல்லோட மேப்பில் பாருங்கள் எப்படி இருக்குது ரோடு அப்படின்ட்டு. மொத்தம் 70 ஹேர்பின்ட்டு. ஓகே, டக்கு டக்குன்னு போயிடுவோமே. ஆகாய கங்கை வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கோ வெளியவே ஃப்ரூட்ஸ் எல்லாமே விற்கிது. அந்த ஃப்ரூட்ஸில் எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கணும். ஏன்னா உள்ள கடையே எதுவுமே கிடையாது. அண்ணன்ட்ட கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம். உள்ளே போனால் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் 5 பேர் அப்படின்னு சொல்லி டிக்கெட் 5 பேர்த்துக்கு எடுத்தாச்சு. 5 பேர்த்துக்கு மொத்தம் 150 ரூபா வந்துருச்சு. ரைட், இறங்குவோம். மொத்தம் படிக்கட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1885 படிக்கட்டு. இறங்கும் போது கொஞ்சம் நல்லா தான் தெரிஞ்சிச்சு. சரி, பெரிய படிக்கட்டாக தானே இருக்குது, ஈஸியாக இறங்கிடலாம் அப்படின்னு நினச்சோம். போக 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 பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சம் சின்ன படிக்கட்டாச்சு. சரி, நேராக தானே போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு போகிறோம். அப்படி இருந்தால் இன்னும் சின்ன படிக்கட்டாகி ரொம்ப வளைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எல்லா படிக்கட்டுமே கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. இதை இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இடம் வேறு லெவலில் இருக்குது. இறங்கி போகும்போது ஒரு அட்வென்ச்சர் மாதிரியான ஒரு பிளேஸாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். சரின்னு அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னாக்கும் கீழே கடைசி இறங்கி முடித்த பிறகு இந்த மாதிரி பாறைகள் நடக்கிற மாதிரி இருக்குது. பாறைக்குள்ளேயே ஒரு 500 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்படி நடந்தாலும் அந்த ஃபால்ஸோட சவுண்டை கேட்டிங்களா, எப்படி மஜாவாக இருக்கா. ஓகே, இதே மாதிரி நம்ம கொல்லிமலையில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சிக்குவாரி வியூ பாயிண்ட் இருக்குது, மாசிலா அருவி இருக்குது, நம்ம அருவி இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சின்ன சின்னதாக பார்த்துருவோமே. அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பண்ண சின்ன சின்ன கலாட்டாக்கள், ஃபன்கள் எல்லாமே இருக்குது. நாங்கள் பண்ண விளையாட்டுகள், குரங்கோட பண்ண சேட்டைகள் எல்லாமே வந்து நான் கலந்து போடுறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஸ்கெட்ச் பண்ணால் ஸ்கெட்ச் மிஸ் ஆகாது.